ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோம்பேறி வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல் ப்ரீமோவை எப்படி ப்ரெஸ்டீஜ் 1 கூட்டிகிட்டு போனேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் நம்மளோட லாஸ்ட் மேட்ச் ஃபார் 900. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 900 வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். மேன் எதாவது சர்ஜ் என்ன போட்டு செம்ம அடிக்கிறான். அவனுக்கு இப்போ அதான் அவன் வந்து இப்போ என்ன மாதிரி தான் அடிக்க முடியும். ஏன்னா நான் தான் வந்து ஷார்ட் ரேஞ்சு, அவன் வந்து மிட் ரேஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் மொத்த வெறிய இப்போ என் தான் காட்ட போகிறான்னு நினைக்கிறேன். டே ஒரு நிமிஷம் ஓடாதடி. ஸோ எங்க போச்சு, இங்கே பாருங்க கோலு. யோ போச்சு. அட பாட்டு டே ட்ரிக்ஸர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோலை மிஸ் பண்ணிட்டான். யோ என்னங்க என்னையும் போட்டு தள்ளிட்டானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. டே எப்படியாவது கோல் டிஃபெண்ட் பண்ணிருங்கடா. அவன் ஒரே ஒருத்தன் தான் பாரு, ஈஸி பாரு. அவ்வளோதான் போடு ஹைஃபை. நம்ம வந்து எப்படியோ ஜெயிச்சிடும். இங்கே பாருங்க என்ன எட்கர் என் டீமெட்டை போட்டு தள்ளிட்டா. டே இருடா. ஐயோ என் சூப்பர், அவன் மேலே ஒன்று கூட படவே இல்லையே. டே இரு, நான் கையில் அடிச்சு கொள்றேன்டா உன்னை. என்னங்க கேஜெட் போட்டு வரான். டே ஒன்று சரி அப்படி போ. உன் யார் என் பக்கம் வர சொன்னா? என்ன திரும்பி சரி ஜம்ப் பண்ணுறான். நான் அப்படி உன்னை தூக்கி போட நீ இப்படி ஜம்ப் பண்ணி வரியா? போ அப்படி. ஐயோ அப்பா ஏங்க சூப்பர். அப்போ பட்டுருச்சு, மேலே பட்டுருச்சு, அவன் மேலே பட்டுருச்சு. நேடா சூப்பர் வேஸ்ட் ஆயிடுச்சோன்னு சொல்லி வைத்தறிச்சல ஒரு நிமிஷம் ஆளாயிருப்பேன். ஐயோ இந்த சர்ஜு வேற எங்க இவன் வேற செம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க. இவன் மிட் ரேஞ்சுன்றதுனால அவனுக்கு நம்ம தான் அடி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவன் நம்மளை மட்டுமே போட்டு அடிச்சுட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே இப்போ சூப்பர் இருக்குது, ஹைப்பர் சார்ஜும் ஃபுல் ஆகலை. அந்த சைடில் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சைடில் போவோம். ஓகே ஐயோ அந்த ஃபேங்கு லைட்டாக முன்னாடி வந்தானா அவன் மேலே பட்டிருக்கும். அதுக்குள்ளே செத்து போயிட்டான். இப்போ இந்த பாலை எங்கே போடுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் டீமேட் இங்கே பின்னாடி வரியாப்பா தம்பி, இந்தாப்பா பாலை நீ வச்சுக்கோ. ஐயோ என்னங்க எட்கர் உள்ளே இருக்கான். டேய் ஏன்டா இப்படி ஷோ டவுனாடா, இது பிரால் பால் தானே. இதுலையும் ஏன்டா கேம்ப் அடிச்சாருங்க. அப்படி போ சும்மா குதிச்சுக்கிட்டே இருக்கான். இவனை தூக்கி போடுறதே எனக்கு வந்து ஃபன்னாக இருக்குது சீரியஸாக. போ அந்த சைடு போ. நல்லா வேலை தூக்கி போட்டாச்சு. இப்போது இந்த சைடு இவன் ஹைப்பர் சார்ஜ் வச்சுருக்கானே. நம்மளும் தான் ஹைப்பர் சார்ஜ் வச்சுருக்கோம். ஆனால் அவனுக்கு சூப்பர், அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே சூப்பர் ஃபில் பண்ணிட்டான். நான் தான் சொல்கிறேன்ல, அவனுக்கு நான் இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஃபில் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. என்ன அடிச்சு சூப்பர் ஃபுல் பண்ணிடுறான். அதான் எனக்கு லைட்டாக கடுப்பாகுது. இந்த சைடில் நமக்கு அடி வாங்குறதுக்கு எட்கர் இருக்கான், ஃபேங்கர். அவனுக்கு 2 பேர் ஷார்ட் ரேஞ்ச். அங்கே போங்க பார்த்தீங்களா இல்லையா? போடு வெளில போ டபுள் கில்லு. ஓகே டபுள் கில்லு. டே நீ ஒரே ஒருத்தனை மட்டும் இருறா வெயிட் பண்ணுறான். போ ஐயோ எங்க இவன் போட்டு தள்ளுறோம். சே ட்ரிபிள் கில் வந்து மிஸ் ஆகி விட்டது. லைட்டாக மன கஷ்டமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நல்ல மேட்ச் தான் இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியா நம்ம ஃபஸ்ட்டு கோல் அடிச்சு விட்ருணும். இவனுங்க நம்மளை ஃபார்வர்டாக அடிக்க வேணாம். இங்கே பாருங்கள் போடு வெளில போ. ஓகே இன்னும் ஒன்றே இருடா. ஒரு நிமிஷம் இருடா வரண்டா. போடு டபுள் கில்லு. இன்னும் ஒன்று இரு. இங்கே கிட்ட வாடா. டே கிட்ட வா. ஐயோ எங்கே பாயிறாங்க. போச்சு. ஐயோ அப்போ செத்து போயிட்டான். ட்ரிபிள் கில் சக்ஸஸ்ஃபுல்லி நண்பர்களே. ட்ரிபிள் கில் அடிச்சாச்சு. ஸோ நம்ம தான் இப்போ ட்ரிபிள் கில் எப்படியோ அடிச்சு விட்டாச்சு. இப்போ எங்கள் பால் அங்கே வச்சிருக்கீங்களாடா. டே பாலை இந்த சைட் பாஸ் பண்ணுறா. நானும் அது கோலாக அடிப்பேன்ல. ஓகே ஓவர் டைம் ஆயிடுச்சு. அப்படி பால் போட்டான். ஈஸி கோலு. போடு. ஐயோ எங்க குர்ரா. ஐயோ எங்க வேஸ்ட்டாக போச்சுங்க கோல் சான்ஸ். வெறுப்பு போச்சு. போ. ஐயோ சரிடா. ஓகே இப்போ ஈஸி. இப்போ அடிக்கிறேன் பாரு குர்ராடி. ஐயோ கோல் சான்ஸ் போச்சுங்க. வெறுப்புங்க. ஸோ இப்போ எப்படியா நான் கோல் அடிச்சே அவனுமே. இப்போ என்ன பண்ணுறது, கோல் சான்ஸும் போயிடுச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலி இப்போ வேறு செவர்லாம் இல்லை, ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நான் வேறு ஷார்ட் ரேஞ்சு வேறு. இருறா இந்த சர்ஜுக்கு வந்து இங்கே பாருங்கள் சூப்பர் வேஸ்ட்டுடுங்க. ஐயோ செம்ம வெறியாகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போட அப்படி போ. ஐயோ இந்த எட்கரை பார்த்தாங்க சிரிப்பாக வருது. என்கிட்ட வராங்க. நான் என்ன பண்ணேன், டப்புனு கேஜெட்டை தூக்கி போட்டு அவனை தூக்கி போட்டுறேன் அந்த சைடு. ஓகே இந்த பால் வச்சுக்கோ இரு. ஓகே ஈஸி கோல். இரு வெயிட் பண்ணி போடா வெளிலப்படா. ஓகே நம்ம கோல் போட்டு அப்பாடி எந்த கோலை மிஸ் பண்ணோம் அதே கோலை வந்து நம்ம திரும்பவும் போட்டு விட்டோம். ஸோ ஓகே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸு. 5 கில்லு 4 தடவை டெத் ஆகியிருக்கேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஓப்பன் மேப் இல்லை, இது ஒரு மிட் ரேஞ்ச் மேப். ஸோ அதனால ஒரு மிட் ரேஞ்ச் பிளாக் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே 900 ட்ராஃபிஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. திடீர்னு ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 945 இருக்கும். ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கேம் பிளே வந்து லாஸ்ட் கேம் ஃபார் 900. இந்த கேம் பிளே வந்து லாஸ்ட் கேம் ஃபார் 950. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக 1K தான். ஸோ அது எப்படி அப்படின்றதுலாம் அப்படியே பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஓகே ஆப்போனண்ட் யாருன்னு பார்ப்போம். ஆப்போனண்ட் யாருன்னு அதே மாதிரி தான் பார்த்தேன். ரீகோ, கோல்ட்டு, புல்லு. அங்கே 2 லாங் ரேஞ்சு. நான் ஒருத்தன் வசமாக சிக்கிக்கிட்டேன் அவனுங்க கிட்ட. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நான் மட்டும்தான் ஷார்ட் ரேஞ்சாக இருக்கான்னு கேட்டேன்னா அதுவும் கிடையாது. ஏன்ட்டு மார்டிஸ் வேறு. மார்டிஸு இன்னொன்று நீட்டாக அவனும் மிட் ரேஞ்ச் தான். அவனும் வந்து அப்படி ரொம்ப பெரிய லாங் ரேஞ்ச்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நானும் டேமேஜ்லாம் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம டீம்மேட்டு ஃபஸ்ட்டு கோலில் ரொம்ப ஈஸியாக போட்டாப்புல மார்டிஸு.
என்னடா அவன் பரவாயில்லையா, அப்போ நான் என்ன நினச்சேன், சரி 950 கேம் பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிரும் போல அப்படின்னு நினச்சா, அங்கே தான் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் என்ன நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். இந்த சைடில் நான் கோல்ட்டை முடிச்சிருவேன், புல் ஏற ஆரம்பிச்சிருவான், புல்லை தூக்கி போட்டுருவேன், அவன் அந்த சைடு போய் விழுந்துருவான். இந்த கேஜெட் வந்து ரியலாக செம்ம ஃபன்னாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சதுனா நீங்கள் எல்பிரி மோட்ஸ் விளையாடிங்கன்னா இந்த கேஜெட் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் தான் யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனிமி பண்ணுற தொல்லை தான் தாங்க முடியலன்னு பார்த்தா என் ஃபோன் அதுக்கு மேலே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடில் நாங்கள் தான் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கோன்றதுனால நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தேன். எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம டீம்மேட்லாம் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மார்டிஸ் உண்மையிலே சூப்பராக விளையாண்டான். எனக்கு அந்த மார்டிஸோட கேம் பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்த சைடில் வந்து பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கில் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன். பட் கில் எடுக்க முடியாது, ஏன்னா புல்லு கிட்டில் நம்மளால் மோத முடியாது. ஸோ இந்த சைடில் புல்லு வர ஆரம்பிச்சிட்டான். சூப்பர் வேறு வச்சுருக்கான் அவனை நல்லா தூக்கி போட்டேன். இந்தமாரி இந்த ஷார்ட் ட்ரைங்க பாருங்கள், அவன் பாவம் செம்ம கடுப்பாயிருப்பான். ஆனால் அவன் கடைசியில் எனக்கு கொன்னுட்டான், அது வேறு விஷயம். இருந்தாலும் அதை தூக்கி போடும் போது செம்ம வெறுப்பாக இருப்பாங்க எல்லோரும். சரி, நம்ம திரும்ப ஸ்பான் ஆகிட்டு இப்போ நம்மக்கிட்ட ஹைப்பர் சார்ஜ் வேறு இருக்குது. சரி, இதான் நமக்கு சான்ஸு. ஹைப்பர் சார்ஜ் எப்படியாவது பக்காவாக யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இதோட உட்காந்துருந்தேன். என் மேலே கோல்ட்டு செம்மாடி அடிச்சிட்டான். சரி, இந்த இதாக பொறுத்திருந்தது போதும், பொங்கிலடான்ற மாதிரி ஹைப்பர் சார்ஜ் ஆன் பண்ணி போனால் அங்கே 2 பேர் ஹைப்பர் சார்ஜ் ஆன் பண்ணி என்னை கொளுத்தி விட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ வேறு எங்கே பாருங்கள், எல்லாம் இங்கே தான் நிற்கிறானுங்க. 2 பேர் உயிரோட. அவ்வளோதான், மேட்சும் கோல் அடிச்சிட்டானுங்க. என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஓகேவா, அவன் வேறு என்ன பண்ணுற, 2 பேர் உயிரோடு இருக்கானுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நானும் சரின்ட்டு எதுவும் பண்ண அமைதியாக நின்றுருந்தேன். அந்த சைடில் மேலே 2 பேர் ஏறிட்டானுங்க என் டீம்மேட்ஸ். இந்த இடத்துல ரீகோவோட எல்லா சூப்பரும் ஏன் மேலே தான் படுது. நான் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. சரின்னு சொல்லிட்டு பாலை முன்னாடி தள்ளி விட்டுட்டேன். புல்லு மட்டும்தான் இருக்கான். இப்போ என்ன பண்ண, சூப்பர் யூஸ் பண்ணி புல்லை முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ்லாம் பண்ணிவிட்டு புல்லை கொண்டுட்டேன் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாங்கள் ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்றத நான் நம்பினேன். இப்போ என் டீம்மேட்ஸ் நான் உயிரோட வந்துட்டானுங்க. அவன்கிட்ட பாலை பாஸ் பண்ணிட்டு நான் ஷார்ட் ரேஞ்ச் ஏறான்டான்னு சொல்லி போனேன். ஓவர் டைம் அடிச்சது. இப்போ கோல் சான்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு பார்த்தா இப்போ தான் உட்காந்து எல்லாத்தையும் சூப்பராக யூஸ் பண்ணி கில் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. என் மார்டிஸ் தலைவன் கலக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன வெறியில் இருந்தான்னு தெரில. போன உடனே ஒரு கோலை உள்ளே சொருவிட்டான். இந்த மேட்ச்லேயே உருப்படியாக விளையாண்ட ஒரே ஒருத்தன் அப்படின்னா அந்த மார்டிஸ் மட்டும்தான். எனக்கு ரொம்ப இங்கே பாருங்கள், 10 கில்லு வெறும் 5 தடவை தான் செத்து போயிருக்கான். பாருங்க அப்போ அவன் எப்படி விளையாண்டுருக்கான் அப்படின்றத. எது என்னவோ நம்மளும் 950 வந்து ரீச் பண்ணிட்டோம். 956. ஸோ ஸ்ட்ரைட்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 950. இப்போ நம்ம வந்து 990 இருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த கேம் பிளே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது வந்து 950 கேம் பிளே. இது நம்ம வந்து 1K ரீச் பண்ணோமா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கேம் பிளே. ஸோ ஆப்போனண்ட் பார்த்தேன். ஆப்போனண்ட் வந்து ஒரு ஸ்டூவு, ஒரு ஷேடு, ஒரு பிபி. சத்தியமாக சொல்லணும்னா எனக்கு இந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மேட்ச் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஷேடை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இவன் நம்மளை செவுத்துலேயே வச்சு சாவடிக்க போகிறான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் முதல் அடியும் அடித்தான். அதை பார்த்தே நான் பாதி பயந்துட்டேன். இந்த சைடு பிபி வேறு இருக்கா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு பிபியை கொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பட் ஷேடு இருக்கான். இந்த சைடு என்னன்னா ஷேடு போய் அசால்ட்டாக ஃபஸ்ட்டு கோலை தூக்கி போட்டான். எனக்கு அப்போவே முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே மேட்ச் நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாரா ஆன்லைனாக ஆஃப்லைனாக தெரில. அப்புறம் தான் ஆன்லைன் வந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ. கடைசியில் அந்த டாரா என்ன பண்ணா அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா, இந்த சைடில் பால் என்கிட்ட தூக்கி போட்டால் நான் பாலை ஓரமாக தூக்கி போட்டேன். இந்த இடத்துல பிபி ஒரு பக்கம் அடிக்க மொத்த டீமெட்டு இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் இவங்க கிளியர் அடிச்சே ஆகணும். எப்படியோ ஒருத்தனை கிளியர் அடிச்சிட்டேன். இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ நான் ஏறினா என்ன கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாலை முன்னாடி தூக்கி போட்டு நான் பேக் அடிச்சுக்கிற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் முடியல. இந்த சைடில் என் டீமேட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா. இந்த தாரா ஃபஸ்ட்டு ஏதோ ஆஃப்லைனில் இருந்தால் போல், அதுக்கப்புறம் தான் ஆன்லைனே வந்துட்டா போல். இப்போ தான் அவள் ஆடவே ஆரம்பிக்கிறாளே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் ஆடவே இல்லை. சரி, நம்மளும் வந்து இந்த இதை பிபியை வந்து அந்த தூக்கி போடுற கேட்ச் தூக்கி போட்டுட்டு பாலை ஃப்ரண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். இந்த தடவை எப்படியாவது கோல் வச்சிடணும்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு பூந்துட்டேன். நம்ம தான் டேங்க் ஆச்சு, நமக்கு லைஃப் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக உள்ளே பூந்துட்டேன். அதனால அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். ரவுண்டு கோல் போட்டோம். இப்போ அவனுங்க வெறிகொண்ட வேகையாக ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாரும் ஹைப்பர் சார்ஜ் ஆன் பண்ணிட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நானும் என் பங்குக்கு ஹைப்பர் சார்ஜ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாலை ஃபார்வர்ட் அடிச்சுட்டு நான் செத்து போயிட்டேன். இப்போ ரோசாம் உயிரோட இருக்கா. நம்ம எப்படியாவது போயிருமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆப்போனன்ட் டீம்லேருந்து ரிவைவ் வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இப்போ ரோசாவால் கோல் அடிக்க முடியாது எனக்கு தெரியும். நானும் அப்படியே விட்டுட்டேன். இந்த சைடில் பாருங்கள், திரும்ப சூப்பர்லாம் யூஸ் பண்ணிட்டு பிடிச்சி செம்ம அடி அடிச்சிட்டு இருந்தான். அந்த ஸ்டூ வந்து செம்ம வெறி ஏற்றிட்டு இருந்தான். அவனுக்கு தான் சூப்பர் அன்லிமிட்டட் ஆச்சு. சருன்னு போயிட்டே இருந்தான். ஒன்றுமே பண்ணவே முடியல என்னால். அவனுக்கு நான் ரொம்ப வசதியாக போயிட்டு நான் ஷார்ட் ரேஞ்சுன்றதுனால இந்த சைடில் பிபி என்னை போட்டு ஒரு அடிக்க பொழக்க அவ்வளோ நான் செத்து போயிட்டேன். திரும்பவும் பொறுமையாக நான் வந்து ஸ்பான் ஆகி வரதுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய கலவரமே ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 1-1 ஆயிடுச்சு. இங்கே லாங் ரேஞ்ச் அவ்வளோதான். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கோல் வந்து இப்படி விழுந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையே வந்துச்சு. அவ்வளோதான் நம்ம கெத்துன்னு சொல்லிட்டு இந்த ரோசா 1 மேனாக கேரி பண்ணிட்டா. இப்படி தான் நான் வந்து 1K வந்து போனேன்.
இது வந்து மொத்தமாக என்னோட டீம்மேட்ஸ் தான் கேரி பண்ணாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் என்னோட சில உழைப்புகள்லாம் போட்டு தான் இந்த 1K வந்து நான் ரீச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி சில மேட்ச்லாம் நான் விளையாண்டேன். அதோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல. அது அந்த ஹிஸ்ட்ரிஸில் நான் தான் மேக்ஸிமம் எல்லா கேம் பிளேலையும் வந்து ஸ்டார் பிளேயராக வந்தேன். ஏன்னா எல் ப்ரீமோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. பட் இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் மேப்பில் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதையும் தாண்டி நம்ம புஷ் பண்ணி எப்படியோ ப்ரெஸ்டீஜ் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ரோவை வந்து ப்ரெஸ்டீஜ் 1 வந்து ரீச் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க, நம்ம சேனலில் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம இப்படி தான் வந்து எல் ப்ரீமோவை 1K புஷ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பை கைஸ்.